இது போன வாரம் அலங்காரத்தோட பூஜைங்க. அம்மனை வந்து சிறப்பாக சிகப்பு கலர் புடவையில் அலங்கரித்து அம்மனுக்கு வளையலோட வளகாப்பு சாப்பாடு வகை வகையாக செஞ்சு அம்மனை சூப்பராக அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. போன வருஷம்லாம் கூழ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் எல்லா பூஜையிலையும் ஒவ்வொரு வகையான பூஜையில் ஒவ்வொரு மாதிரி செஞ்சு நல்லாவே நம்ம கருமாரி அம்மனை அழகாக அலங்கரித்து சிறப்பாக பண்ணியாச்சுங்க வாரம். இது போன வாரம் நடந்ததுங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நானும் தேவி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சு குஸ்காவும் கேசரியும் செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி செஞ்சுருந்தோம். ஆனால் போன வாரத்தில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டிலேருந்து எல்லோரும் வகை வகையாக செஞ்சு சாப்பாடு கொண்டு வந்து எல்லாமே அன்னதானம் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. இந்த வாரமும் ஒரு சில பேர் செஞ்சுருந்தாங்க. அவங்கவுங்க என்ன முடியுமோ அவங்களால செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு பிரசாதமாக கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து இந்த டைம் வந்து புடவை சாத்தலான்னு சொல்லிட்டு அம்மனுக்கு மஞ்சள் கலர் புடவை எடுத்தாச்சுங்க. அந்த மஞ்சள் கலர் புடவைக்கு தகுந்த மாதிரியே மாலையும் மஞ்சள் கலரில் எல்லோ கலரில் சாமந்தி பூ மாலையாக வாங்கியிருந்தாங்க. ஒரே ப்ளைனாக மஞ்சளாக அலங்கரிச்சிருந்தாங்க நம்ம கருமாரியம்மன். பார்க்கவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம விளக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே கூட ஹெல்ப் பண்ணி எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. லைனாக எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து டக்குன்னு கொடுக்கும். நல்லபடியாக சிறப்பாக அன்னதானமும் நல்லபடியாக கொடுத்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.